اللهم لا إله إلا أنت. الرحمن الرحيم. والله واسع عليم. صدق الله العظيم. அல்லாஹ் தன்னை பற்றி பல இடங்களிலே அவன் விசாலமானவன், எல்லா விதத்திலும் அவன் விசாலமானவன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இதுவும் அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று. எல்லா வகையிலும் அல்லாஹ் விசாலமானவன். அது மக்ஃபிரத்திலாக இருக்கட்டும், அல்லது அல்லாஹுடைய அருளிலாக இருக்கட்டும், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிசுக்கிலாக இருக்கட்டும், அல்லாஹுடைய இல்மிலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் அவ்வளவு விசாலமானவன். அவனுக்கு ஈடு இணையாக யாரும் உலகத்திலே கிடையாது. பல பேருக்கு பல திறமைகள் இருக்கலாம், பல சிறப்புகள் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஒரு மஹ்தூத், ஒரு வரம்புக்குட்பட்டுதான் இருக்கும். வரம்பு மீறிய ஒரு விசாலம் அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் இருக்காது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் லட்சக்கணக்கான பேருடைய ரூஹ வாங்குறார். மலக்குல் மௌத். லட்சக்கணக்கான மக்களுடைய ரூஹ ஒரே நேரத்தில் வாங்க முடிஞ்சவருக்கு ஒரு ஆளுக்கு கூட ரூஹ கொடுக்க முடியாது. ரூஹ ஊதுற பொறுப்பு அவருக்கு இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மட்டும்தான் அவர் செய்ய முடியுமே தவிர அதை தவிர வேற எதையும் அவர் செய்ய முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹையை கொண்டு வருவாங்க, ஆனால் மலையை இறக்கி வைக்க முடியாது. நபிமார்களுக்கெல்லாம் வஹையை கொண்டு வருபவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவர்களுடைய அந்த திறனும் கூட கட்டுப்படுத்தப்பட்டதுதான். அவர்களால் மலையை கொண்டு வர முடியாது. அதனால்தான் தாயிஃபுடைய சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எதிரிகளின் மூலமாக துன்புறுத்தப்பட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹையை கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க விரும்பினீங்கன்னா மலைக்கு பொறுப்பான மலக்குமார்களை சொல்லி இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே இந்த மக்களை நசுக்கி விடுவேன் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நான் செய்கிறேன்னு சொல்லலை, அதற்குரிய பொறுப்பாளர் வருவார். எனக்கென்று ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு எல்லைக்கோடு இருக்கிறது, அதை தாண்ட முடியாது. காது எவ்வளவு நல்ல கேட்டாலும் கூட காதால பார்க்க முடியாது. அது கேட்கிறதுல ரொம்ப திறன் வாய்ந்ததாக இருக்கலாம், சின்ன சத்தத்தை கூட கேட்கலாம், ஆனா அந்த காதால பார்க்க முடியாது. நாக்குக்கு பக்கத்துல இருக்குது மூக்கு, ஆனா மூக்குக்கு கேட்க முடியாது, காது கேட்குமானால். அப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகள் பொருள்களுடைய திறன் எல்லாம் ஒரு வரம்புக்குட்பட்டவை. ஆனால் அல்லாஹ் எல்லா விதத்திலும் விசாலமானவன். ரஹ்மத்தி வஸிஅத் குல்ல ஷை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், என்னுடைய ரஹ்மத் எல்லா பொருட்களிலும் வியாபித்திருக்கிறது. வாசிஉல் ஃபضல், எல்லா வகையான அருளையும் அவன் பெற்றவன். எல்லா வகையிலும் அவன் எல்லா திறனும் பெற்றவன். அதுல எந்த நெருக்கடியும் கிடையாது, எந்த குறைவும் கிடையாது, யாருக்கும் இல்லை என்றும் கிடையாது. இந்த பூமியில கோடானு கோடி மக்கள், பில்லியன் ட்ரில்லியன் கணக்குல மக்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு உணவு எங்கிருந்து வருகிறது? இந்த பூமிக்குள்ளே அல்லாஹ் தஆலா அவ்வளவை வைத்திருக்கிறான். இந்த இதுவரையிலும் மனிதன் கண்டுபிடிக்காததெல்லாம் இருக்கிறது. பூமிக்குள்ளே எந்த இடத்துல பெட்ரோல் இருக்குது, எந்த இடத்துல தங்கச் சுரங்கம் இருக்குது, எந்த இடத்துல இரும்பு இருக்குது, எந்த இடத்துல எந்தெந்த உலோகங்கள் இருக்குது, என்ன பொருள் இருக்குது, மனிதன் இவ்வளவு முழுமையாக இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அனுபவித்துக் கொண்டிருப்பதை இவ்வளவு திமிரு பிடித்து அடையக்கூடிய மனிதன். ஆனால் ஏராளமானதை அல்லாஹ் உள்ளே வைத்திருக்கிறான். அது காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிறது. திடீரென அங்கே ஒரு தங்கச் சுரங்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க, திடீரென இங்கே பெட்ரோல் வருதுன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா பூமிக்குள்ளே வைத்திருக்கிறது அளவு கடந்து. கடலிலே இருக்கக்கூடிய பிராணிகள் ஏராளமானவை. பூமியில் இருக்கிறது போன்று பன்மடங்கு பிராணிகள் உயிரினங்கள் கடல்ல தான் இருக்குது. அந்த கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி இன்னைக்கு வரையிலும் மனிதன் முழுமையாக ஆய்வு செஞ்சு முடியல. அவ்வளவும் அல்லாஹ்வுடைய விசாலத்தன்மையை எடுத்து காட்டுகிறது. அவ்வளவும் அல்லாஹ்வுடைய விசாலத்தன்மையை எடுத்து காட்டு. வானத்துல பார்க்குற நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குது, யாருக்கு சொல்ல தெரியும்? அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குது. அதை தூக்கி பார்த்தாதான் அதெல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய வல்லமையும் அவனுடைய விசாலமும் எவ்வளவு விசாலமானது. எத்தனை நட்சத்திரங்கள் கண்ணால் பார்ப்பது ஒரு வடிவம், ஆனா நட்சத்திரம் சின்னதாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா உண்மையிலேயே அது அப்படி இருக்குதா? இந்த பூமியை போன்றில்லை, இந்த சூரியனை போன்றில்லை, கோடான கோடி மடங்கு பெரியவே ஒவ்வொரு நட்சத்திரம். ஆனா நம்ம பார்வையில தெரிகிறது சின்ன திரோண்டு தெரியும். ஒரு சூரியனை கொண்டு அல்லாஹ் இந்த பூமி முழுக்க வெளிச்சத்தை கொடுக்குறான். நமக்கு ஒரு இடத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும், எத்தனை லைட்டு போடணும்? ஒரே ஒரு சூரியனை கொண்டு பூமி முழுக்க அல்லாஹ் தஆலா வெளிச்சத்தை கொடுக்குறான். பூமிக்கு மட்டுமல்ல, சந்திரனுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறான். சந்திரனுக்கு மட்டுமல்ல, அது சுற்றி இருக்கிற பூமி மாதிரி எத்தனை கோள்கள் இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் கொடுக்குறான். ஆனா சூரியன் ஒண்ணுதான். ஒரே ஒரு சூரியனை வச்சு இவ்வளவு பெரிய திறனை சாதிக்க முடிகிறது என்று சொன்னால் அல்லாஹ் வாசியவன், அல்லாஹ் விசாலமானவன். இந்த பூமியும் பூமி, இந்த பிரபஞ்சமே விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். பிரபஞ்சத்தினுடைய எல்லை என்ன? ஒரு வெட்ட வழியில நின்று பார்த்தா வானத்தை பார்க்குறோம். ஒரு பறந்து விரிந்த ஒரு தட்டு கண்ணில் தெரிகிறது, முழு நிலத்தில் தெரியுது. ஆனா அது வானம் அல்ல, அதையும் தாண்டி இருக்குது வானம். எங்க இருக்குது வானம்? இதுவரைக்கும் மனிதனை கண்டுபிடிக்கிறது.
இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய எல்லை எங்க போய் முடியுது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், நாம் தான் இந்த பிரபஞ்சத்தை கட்டமைத்தோம், நாம் அதை விரிவடைய செய்து கொண்டே இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவோம். இந்த பிரபஞ்சம் விரிஞ்சு கொண்டே இருக்குது, அது முடிவில்லாமல் விரிஞ்சு கொண்டே போகுதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாகவும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதான் உலகத்தையும் அல்லாஹ் விசாலமாக்கி கொண்டே போகிறான். எல்லா வகையிலும் அல்லாஹ் விசாலமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் அல்லாஹ்விடத்தில் விசாலத்தை கேட்டிருக்கிறார்கள் பல விஷயங்களில். யா வாசிஅல் ஃபத்லி இக்ஃபிர்லி, யா வாசிஅல் மக்ஃபிரத்தி இக்ஃபிர்லி. பாவ மன்னிப்பில் விசாலமானவனே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, அருளில் விசாலமானவனே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சாங்க, ஒது செஞ்சு முடிச்சுட்டு துஆ செஞ்சாங்க. இப்படி அல்லாஹும்ம அக்ஃபிர்லி தம்பி வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி. மூணே வரிதான், மூணே விஷயத்தை கேட்டாங்க. ஒது செஞ்சு முடிச்ச பிறகு அல்லாஹும்ம அக்ஃபிர்லி தம்பி, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா, வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி, என்னுடைய வீட்டிலே எனக்கு விசாலத்தன்மையை கொடுப்பாயா, வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, என்னுடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்வாயா. பக்கத்தில் இருந்த நபித்தோழர்கள் கேட்டாங்க, யார சொல்றதா இப்படி ஒரு துவா செஞ்சிருக்கீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் எதை விட்டு வச்சிருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வரி 3 தான், ஆனா எல்லாம் வந்துருச்சு. அதுக்குள்ள துனியாவும் வந்துருச்சு, ஆகிரத்தும் வந்துருச்சு, பாவ மன்னிப்பு வந்துருச்சு, விசாலமான வீடும் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு ரிஸ்கிலையும் பரக்கத் கிடைச்சிருச்சு. இதை தவிர வேற என்ன வேணும்? அப்போ உதுவுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யும் பொழுது துவாக்கள் கூட வீட்டில விசாலத்தை கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக வீடு விசாலமாக இருப்பது எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று. முதல்ல ஒரு வீடு இருக்கணும், அந்த வீடு விசாலமாகவும் இருக்கணும், நெருக்கடியாக இருக்கக்கூடாது. படுத்தா கால் தட்டுற மாதிரி இருக்குது, நெருக்கடியாக இருக்குது, சிரமமாக இருக்குது, பாத்ரூம் கொடுத்தான் இடம் இல்லை. அப்படிங்கும் பொழுது வீடு இருந்தா கூட அது மனதளவுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கேட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் விசாலமான வீட்டை கேட்கறது தப்பில்லை, ஆனா அந்த வீட்டில அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியங்கள் நடக்கணும், அவ்வளவுதான். விசாலமான வீடுகள் இருக்குது, பெரிய பெரிய ரூம் வச்சிருக்கிறோம், அதை நாம் பிள்ளைகளுக்காக நம்முடைய சந்ததிகளுக்காக வச்சிருக்கிறோம்னு சொன்னா அது ஒன்றும் ஹராம் இல்லை. ஆனால் அதே சமயத்திலே அந்த வீடுகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவையாக இருக்க வேண்டும். ஒன்று வெளிப்படையான விசாலத்தன்மை ஒன்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்கன்னா, விசாலமான வீட்டை கொடு என்று கேட்டதற்கு ஒன்று வெளித்தனமான ஒரு விசாலத்தன்மை, பெரிய ரூம் இருக்குது, வசதியான வாய்ப்புகள் இருக்குது, அது ஒன்று. இன்னொன்று மானசீகமான விசாலமும் இருக்க வேண்டும். அந்த வீட்டுக்குள்ள போனா மன நிம்மதி இருக்கணும். அல்லாஹ் ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கரன் அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ் உங்களுடைய வீடுகள்ல மன அமைதியை கொடுத்திருக்கிறான் என்று. வீடு வெளியே போய் அங்கங்க சுத்திட்டு வந்து நிம்மதியா வந்து படுக்கிறதுக்கு ஒதுங்கிறதுக்கான இடம் வீடு. அந்த வீட்டிலே மானசீகமான முறையிலே ஒரு விசாலத்தன்மை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க வந்து மன நிம்மதி இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு ஒத்தவங்களாக இருக்கணும். சில சமயங்கள்ல கூட்டு குடும்பமாக இருக்கலாம், பல பேர் சேர்ந்து இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போகக்கூடிய மனோநிலை இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா அவர் சொல்றது இவருக்கு பிடிக்காது, இவர் சொல்றது அவருக்கு பிடிக்காது. இவர் நினைப்பாரு என்ன மாதிரி அவர் இருக்கணும்னு சொல்லி, அவர் நினைப்பாரு என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி. 2 பேர்ல ஒருத்தர் நல்லா இருக்கலாம், ஒருத்தர் தப்பா இருக்கலாம். ஆனா யாரும் நான் தப்பா இருக்கிறத ஏத்துக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிறவர் நினைப்பாரு நான் நல்லா தானே இருக்கிறேன், என்ன மாதிரி இருந்தா என்னன்னு. நம்மள மாதிரியே எல்லாத்தையும் மாத்தணும்னு சொன்னா அது அவ்வளவு சீக்கிரம் சாத்தியப்படாது. அனுசரிச்சு போறதுலதான் நிம்மதி இருக்குது. விட்டு கொடுத்து போகணும். அவர் இன்னைக்கு இல்லாட்டி நாளை நம்ம நினைக்கிறோம் அவர் செய்யற தப்பு உண்டு, இன்னைக்கு இல்லாட்டி அவர் நாளைக்கு மாற்றிக் கொள்வார். அதுக்காக ஒரே சண்டை போட்டு கொண்டிருந்தா அது அந்த வீட்டுல நிம்மதியை குறைச்சிடும். நமக்கு தோதுவானவங்களாக இருந்தால்தான் அந்த வீட்டுல நிம்மதியை கொண்டு வரும். அதனால்தான் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, ஃபிரௌன் தன்னை ரப் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனா ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈமான் கொண்டிருந்தாங்க, அல்லாஹ்வை கொண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டிருந்தாங்க. ஆசியாவுக்கு அல்லாஹ் கொடுத்த அரண்மனை எவ்வளவு பெரிய அரண்மனை! ஃபிரௌனுடைய அரண்மனை சாதாரணமான அரண்மனையா? ஆனா அவ்வளவு பெரிய அரண்மனை இருந்தாலும் அங்கே கருத்திலே ஒத்தவர் இல்லை கூட. கணவர் ரப்புன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற ஃபிரௌன், அவனோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், வரபல்லாஹு மஸலல் லதீன ஆமனு ரஅஸ ஃபிரௌன் இத காலத் ரப்பி பினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. ஈமான் கொண்ட ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் உதாரணமாக சொல்றான் குர்ஆன்ல. அவங்க என்ன கேட்டாங்க, அல்லாஹ்விடத்துல என்ன துஆ செஞ்சாங்க? ரப்பி பினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, எனக்கு சுவர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டினாங்க, சுவர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை கொடுன்னு கேட்டாங்க. இவ்வளவு பெரிய அரண்மனையை விட்டுட்டு சுவர்க்கத்தினுடைய வீட்டை எது கேட்கிறாங்க? இந்த அரண்மனை எல்லாம் ஆக விசாலமாக வெளிப்படையாக இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கல, மனசுக்கு அமைதியை கொடுக்கல. அதனால எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டு கேட்டாங்க ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுவுக்கு பிறகு செஞ்ச துவா சின்ன துவாவாக இருந்தாலும்
அந்த துஆவின் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவான வீட்டை அல்லாஹ் கொடுக்க முடியும். பரக்கத்தான விசாலமான வீட்டையும் கொடுக்க முடியும். பரக்கத்தான ரிசுக்கையும் கொடுக்க முடியும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னிக்க முடியும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நமக்கு விசாலத்தன்மையை எல்லா நிலையிலும் தந்திருள்வானாக. எல்லா நிலையிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா விதமான சூழல்களிலும் அவனுடைய விசாலத்தை விளங்குவதற்கும் அவனுடைய விசாலத்தை அனுபவிப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.